Moni, her father, and her grandfather have an average age of 53. One half of her grandfather's age plus one third of her father's age plus one fourth of Vani's age is 65. 4 years ago, if Vani's grandfather was 4 times as old as Vani, then how old are they all now? அதாவது 3 பேருடைய ப்ரெசன்ட் ஏஜ் என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் வந்து 53 கொடுத்தது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வாணியோட ஏஜ் வந்து எக்ஸ், அவ ஃபாதர் ஏஜ் வந்து y, கிராண்ட் ஃபாதர் அவரோட ஏஜ் வந்து z இருக்கணும். இப்போ ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் வாணி, ஹர் ஃபாதர் அண்ட் கிராண்ட் ஃபாதர் வந்து 53 அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் பை 3, அதான் ஆவரேஜ் 53. இப்போ 3 அங்க போச்சுன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 3 3s are 9, 3 5s are 15. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது 1/2 ஆஃப் ஹர் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ். ஸோ கிராண்ட் ஃபாதருடைய ஏஜ்ல 1/2 அப்படின்னா 1/2x, 1/2x பிளஸ் 1/3 ஆஃப் ஹர் ஃபாதர்ஸ் ஏஜ் அப்படின்னா 1/3 ஆஃப் y பிளஸ் 1/4 ஆஃப் வாணிஸ் ஏஜ்னா 1/4z. வாணி வந்து எக்ஸ் இல்லையா, அப்போ தப்பு. இது வந்து வாணி வந்து எக்ஸ். ஸோ கிராண்ட் ஃபாதர் தான் வந்து இசட் சொல்லுவோம் நம்ம. ஸோ வாணியோட ஏஜ்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1/2 ஹர் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ், 1/3 ஃபாதர், 1/4 வந்து வாணி. அப்போ x/4 பிளஸ் y/3 பிளஸ் z/2 ஈக்குவல் டு 65. இப்போ 4 3 2க்கு எல்சிஎம் வந்து 12. ஸோ 12ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இங்க வந்து என்ன ஆகும்னா 3x வரும் பிளஸ் 4y பிளஸ் 6z ஈக்குவல் டு 65 இன்ட்டு 12. அது என்னன்னு பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ 65 இன்ட்டு 12 மல்டிப்ளை பண்ணால் 130, அப்புறம் 65. ஸோ இது வந்து 780 வரும். ஸோ 780 இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்தது 4 years ago, Vani's grandfather was 4 times as old as Vani. அப்போ 4 years agoன்னா வாணியோட ஏஜ் வந்து எக்ஸ் மைனஸ் 4, கிராண்ட்ஃபாதர் ஏஜ் வந்து இசட் மைனஸ் 4. He was 4 times as old as. So இப்போ என்ன அர்த்தம்னா இசட் மைனஸ் 4 ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4. ஸோ இது வந்து என்ன கிடைக்கும் 4x மைனஸ் 16. இப்போ மாற்றிக்கோங்க, இந்த இசட் என்ன கொண்டாங்க. So 16 minus 4 equal to 4x minus z. So வந்து 4x minus z equal to 12. ஒன்று கொஸ்டின் எடுத்துட்டு 3 சால்வ் பண்ணி x வைக்கிறதுக்கு வேலை கண்டுபிடிக்கும். சரியா?